நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இசைக்கலைஞர்களே, இந்த சங்கத்தின் உறுப்பினர்களே, என்னை சேர்த்துக்கொண்டால் நானும் ஒரு தொண்டன், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, பாராட்டுக்குரிய என் அருமை தம்பி ரஹ்மான் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் தாழ்மையான வணக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். என்னை இசை உலகத்தில் எனக்கு பெருமை தேர்ந்த இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், பாடகிகள் எல்லோரும் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்னோடய ஆரோக்கியம் நல்லா ஆயிடுது. பட்டு இப்போ இங்கே பேசினவங்களாம் ஒரு பாயிண்டை விட்டுருக்காங்க. ஏன்னா கடைசியில் நான் பேசுறதுனால அதையும் பேசலாம்னு பயன் அதை பேசலை. அது என்ன கேட்டனாக்கா, மாதா பிதா குரு தெய்வம் இவங்களை மதிக்கக்கூடிய திறமை இருக்கணும். அவங்களுக்கு நல்ல இசை வளரும். அதில் என் அருமை தம்பி ரஹ்மான் அவர்களை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். யாரிடம் திறமை இருக்கிறதோ அதை நான் வரவேற்பேன். ஒவ்வொருத்தருக்கும், ரஹ்மானுக்கும் சரி, இளையராஜாவுக்கும் சரி, வித்யாசாகர் சரி, பரத்வாஜ் உட்பட சரி, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப இஷ்டம்னு சொல்லுவேன். நான் ரசிகன், அப்புறம் தான் கலைஞன். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு அவார்டு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாங்க. எனக்கு வேண்டாம் சார் அவார்டு, ஜனங்க அவார்டு தான் எனக்கு வேணும். அவங்க அன்புக்கு நான் அடிமை. அவங்க திறமையில என்னை வளர்த்து இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. பட்டு இப்போ இந்த தம்பி ரஹ்மான் வாங்கிய அந்த விருதுகள்லாம் எனக்கு பெருமை ஊட்டுகிறது. மீண்டும் அவர் இசை உலகில் சாதிக்க வேண்டும், நல்ல விதமாக வளர வேண்டும், எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த இசை தெய்வமாக நினைக்கணும். எனது அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் உட்கார்ந்துருக்கார், பிபிஎஸ் உட்கார்ந்துருக்காங்க, கோவர்தனா உட்கார்ந்துருக்காங்க. இவங்கெல்லாம் என் கூட இருந்து வேலை செய்ய என்ன முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. வித்யாசாகர், இளையராஜா, ஏன் ரஹ்மான் சார் கூட என் கூட வாசிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் புகழடையும் போது என்னை விட யார் சார் சந்தோஷப்படுவான்? அவங்களுக்கு இந்த புகழ் சேரும்போது அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா கூட நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது சத்தியமான வார்த்தை. ஜனங்க முன்னால் பேசணும் இல்லை. இசை கலைஞர்கள், அற்புதமான சிற்பிகள், அறிவாளிகள், மேடையில் பெரியவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க உள்ளத்தில் நிறைஞ்சி இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன் நான். அதுதான் எனக்கும் தத்துவம், அதுதான் எனக்கு நியாயமாகப்படுது. அவார்டு எல்லாரும் வாங்குங்க, எனக்கு ஜனங்க அவார்டு போதும். அவங்கெல்லாம் அவார்டு வாங்கும்போது எனக்கு வாங்குற மாதிரி ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். வாழ்க ரஹ்மான் அவர்கள். நன்றி, வணக்கம், வணக்கம்.